இன்னைக்கு நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 பத்தின யாருக்கும் தெரியாத சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். காமிக் புக்கோட ஹிஸ்டரியிலேயே எல்லாராலையும் கவரப்பட்ட பிரபலமான சூப்பர் ஹீரோஸ் டீம்ல ஃபென்டாஸ்டிக் 4க்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. 1960s காலகட்டத்தில் அறிமுகமான இவங்க அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அதிகப்படியான ஃபேன்ஸை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பத்தின யாருக்கும் தெரியாத முக்கியமான விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க போறது ஃபென்டாஸ்டிக் 4 டீம் அப்படின்றது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபென்டாஸ்டிக் 4ல உள்ள 4 சூப்பர் ஹீரோஸை தவிர்த்து எக்கச்சக்கமான சூப்பர் ஹீரோஸ் ஃபென்டாஸ்டிக் 4 டீம்ல இருந்திருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் 4ல முக்கியமான 4 சூப்பர் ஹீரோஸான ரீட் ரிச்சர்ஸ், ஹியூமன் டார்ச், சிங்க், இன்விசிபிள் உமன் அப்படின்னு இந்த 4 சூப்பர் ஹீரோஸ் இல்லாம ஃபென்டாஸ்டிக் 4 டீம்ல ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸும் ஃபென்டாஸ்டிக் 4ல இருந்திருக்காங்க. சிங்க் ஒரு தடவை ஃபென்டாஸ்டிக் 4 டீம்ல இருந்து விலகி கொஞ்ச காலத்துக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரெஸ்ட் எடுக்க முடிவெடுக்கிறாரு. அப்போ ஃபென்டாஸ்டிக் 4ல இருந்து விலகின திங்கோட இடத்தை நிரப்புறதுக்காக சீகலுக்கு கொஞ்ச காலத்துக்கு ஃபென்டாஸ்டிக் 4 டீமோட செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி சீகலுக்கு மட்டும் இல்லாம கோஸ்ட் ரைடர், உல்வரின், ஸ்பைடர்மேன், ஹல்க் அப்படின்னு ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் ஃபென்டாஸ்டிக் 4 டீம்ல இருந்திருக்காங்க. இது மாதிரி லைவ் ஆக்ஷன்ல காட்டுவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஆனா இது மாதிரி லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். ஹியூமன் டார்ச் இது மாதிரி கேலக்டர்ஸோட தூதுவர கொஞ்ச காலத்துக்கு இருந்திருக்காரு. மார்வல்ல ஏகப்பட்ட காமிக்ஸ்ல கேலக்டர்ஸ் ரொம்ப பயங்கரமான வில்லனாவும் கேலக்டர்ஸை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி கேலக்டர்ஸை காட்டியிருப்பாங்க. கேலக்டர்ஸ் ஒவ்வொரு பிளானட்டையும் முழுங்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கேலக்டர்ஸ் பூமியை விழுங்க வரும்போது கேலக்டர்ஸை எதிர்த்து நிக்கிறதுக்காக ஃபென்டாஸ்டிக் 4 இருந்தாகணும். கேலக்டர்ஸ் ஃபென்டாஸ்டிக் 4ல இருந்த ஜானி ஸ்டாம் கேலக்டர்ஸ் ஜானி ஸ்டாம்க்கு அவர்கிட்ட இருக்கிற சக்திகளை விட கேலக்டர்ஸ் அவருக்கு அதிகப்படியான சக்திகளை வழங்கி ஜானி ஸ்டாம கேலக்டர்ஸ் அவருக்கு கீழே கொஞ்ச காலத்துக்கு மட்டும் பிளானட்ஸை வேவு பார்க்குற ஒருத்தரை வச்சிருந்தாரு. கேலக்டர்ஸோட சக்தி வாய்ந்த தூதுவர்கள்ல ஜானி ஸ்டாமும் ஒரு ஆள் தான். கேலக்டர்ஸை எதிர்த்து நின்ன ஃபென்டாஸ்டிக் 4க்கும் கேலக்டர்ஸ் மாதிரியே பிளானட் ஈட்டரான குவாசரையும் டெஃபீட் பண்றதுக்கு கேலக்டர்ஸ்க்கு ஜானி ஸ்டாம் ரொம்பவுமே உதவியா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபென்டாஸ்டிக் 4ல இருக்க ரீட் ரிச்சர்ஸ் நம்ம யூனிவர்ஸ்ல எவ்வளவு நல்லவரா இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்டா மார்வலோட அல்டிமேட் யூனிவர்ஸ்ல ஒரு சக்தி வாய்ந்த வில்லனா இருந்துட்டு இருக்காரு. நீங்க சீக்ரெட் வார்ஸ் காமிக்க படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க இன்னும் சீக்ரெட் வார்ஸ் காமிக்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அந்த காமிக் சீரிஸை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு தாறுமாறான காமிக். 20s காலகட்டத்துக்கு முன்னாடியே மார்வலோட அல்டிமேட் யூனிவர்ஸ் அறிமுகமாயிடுச்சு. அல்டிமேட் யூனிவர்ஸ்லயும் ஃபென்டாஸ்டிக் 4 டீம் ஒரு திறமையான சூப்பர் ஹீரோஸ் டீமாவும் அந்த யூனிவர்ஸ்லயும் எல்லாராலையும் கவரப்பட்ட சூப்பர் ஹீரோஸாவும் ஃபென்டாஸ்டிக் 4 டீம் இருந்தாங்க. அல்டிமேட் ஃபென்டாஸ்டிக் 4 கிளாசிக் FF ஸ்டோரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தலைகீழா நடக்கும். அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபென்டாஸ்டிக் 4 டீமை விட அல்டிமேட் யூனிவர்ஸ்ல இருக்க ஃபென்டாஸ்டிக் 4 டீமுக்கு பயங்கரமான பேரழிவுகள் மட்டும்தான் அவங்கள நோக்கி வரும். அந்த பயங்கரமான பேரழிவுகளை எதிர்க்கிறதுக்காக மட்டும்தான் ஃபென்டாஸ்டிக் 4 ஒன்னா ஒத்துமையா செயல்பட ஆரம்பிப்பாங்க. அந்த அல்டிமேட் யூனிவர்ஸ்ல ஏகப்பட்ட பேரழிவுகளை ஃபென்டாஸ்டிக் 4 எதிர்த்து நின்றுருக்காங்க. அப்பேற்பட்ட பேரழிவுனால அவங்களுக்கு வந்த ஆபத்துனால ஃபென்டாஸ்டிக் 4 டீம் கலைக்கப்பட்டு ரீட் ரிச்சர்ஸோட மெண்டல் ஹெல்த் அளவுக்கு அதிகமா பாதிக்கப்பட்டு லிட்டரலா ரீட் ரிச்சர்ஸ் பைத்தியமே ஆகிடுறாரு. எர்த் 616 சாகா மாதிரி இந்த ரீட் ரிச்சர்ஸ் ஒரு மேக்கராவும் மாறினாரு. மார்வலோட ரீசெண்டா ரிலீஸ் ஆன காமிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல காட்டப்பட்ட புது மார்வல் அல்டிமேட் யூனிவர்ஸ்ல ரொம்பவும் மோசமான வில்லன்ஸ்ல த மேக்கரும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஃபென்டாஸ்டிக் 4 டீம்ல இருந்ததுனாலையும் ஃபென்டாஸ்டிக் 4 டீமை பத்தின எல்லாமே தெரிஞ்சதுனாலையும் இவரோட காமிக்ஸை படிக்கிறதுக்கு ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. ஃபென்டாஸ்டிக் 4 மார்வல் யூனிவர்ஸ்ல அறிமுகமானதுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால மார்வல் அவங்களுக்கு தனிப்படமும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியும் மார்வல் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை கைவிட்டாம இருந்ததுனாலேயே நம்ம மார்வலை பாராட்டி தான் ஆகணும். வாட்சர், சில்வர் சஃபர், கேலக்டர்ஸ் அப்படின்னு இது மாதிரியான பெரிய பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபென்டாஸ்டிக் 4க்கு கொடுக்கப்பட்ட கதைகள்ல இருந்து தான் இது மாதிரியான பெரிய பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சது. ஃபென்டாஸ்டிக் 4 இல்லாம சீக்ரெட் வார், சீக்ரெட் இன்வேஷன், அல்டிமேட் இன்வேஷன் இது மாதிரியான கதைகள்லாம் ஃபென்டாஸ்டிக் 4 இல்லாம ஃபேன்ஸ் மத்தியில மிகப்பெரிய பாப்புலர் ஆயிருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி தான். இதெல்லாம் விட நம்ம ஃபேவரட் சூப்பர் ஹீரோஸா இருக்க பிளாக் பேந்தர் முதல்ல ஃபென்டாஸ்டிக் 4 காமிக்ல தான் அறிமுகமாயிருப்பாரு. அதனால நம்ம மார்வலோட ஃபர்ஸ்ட் குடும்பமா இருக்கிற ஃபென்டாஸ்டிக் 4 ஃபேமிலி இல்லாம வக்காண்டாவோட தலை சிறந்த போர் வீரரான பிளாக் பேந்தரை நம்ம பிக் ஸ்கிரீன்ல பாத்துருக்க கூட முடியாது. மார்வலோட மிக முக்கியமான சூப்பர் ஹீரோஸ் டீம்ல இவங்களுக்கும் ஒரு தனி இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் மத்தியில இவங்க மத்த சூப்பர் ஹீரோஸை விட அதிகப்படியான மரியாதையும் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இனிவே வரப்போற ஃபென்டாஸ்டிக் 4 படத்துக்கான அஃபிஷியல் ட்ரைலருமே ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. ஃபென்டாஸ்டிக் 4 பத்தின நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.